Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார், பரபரப்பான அரசியல் சூழல்ல தாவேகாவினுடைய உச்சநீதிமன்ற வாதத்தின் பிரகாரம் சிபிஐக்கு இந்த வழக்கு மாறி இருக்கிறது. கரூர் வழக்கு, கரூர் சம்பவத்திற்கு பின்னான இங்க தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் அறிவிச்ச அந்த குழுக்கு இல்லாம சிபிஐனுடைய வசம் வழக்கை ஒப்படைக்க சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. இது குறித்து எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இன்னொரு வழக்கு வந்திருக்கு. அதே மகேஸ்வரி ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அலகாபாத்தில் ஒரு சிபிஐ வழக்கு கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. எதுக்கெடுத்தாலும் நீங்கள் சிபிஐ வழக்கு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்ட மகேஸ்வரி தான் சிபிஐ விசாரணை கேட்காமையே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட ஜட்ஜ். எப்படி கான்ட்ரடிக்ஷன் எப்படி இருக்கு? அது உத்தரப்பிரதேசம். அது உத்தரப்பிரதேசம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் நீங்க கேட்கலாமா? மாநில அரசு போலீஸ் பாரபட்சமா நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினா தானே நீங்க இங்க வர முடியும். எல்லாத்துக்கும் நீங்க சிபிஐக்கு வரலாமா அப்படின்னு கேட்கிற அதே மகேஸ்வரி இங்க மாநில அரசு விசாரணையை துவக்கல. இப்பதான் விசாரணை எஸ்ஐடியில் அசரகாருக்கு தலைமையில் விசாரணை கமிஷன் அமைச்சு, எஸ்ஐடி அமைச்சு, ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சு இப்போதான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை யாருமே சமன்மே பண்ணல. அதுக்குள்ள எப்படி பாரபட்சமா இருக்குன்னு ஒரு முடிவெடுத்தாரு இவரு. அப்போ உத்தரப்பிரதேசம்னா ஒரு முடிவெடுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு, தமிழ்நாடுனா ஒரு முடிவெடுக்கும் சுப்ரீம் கோர்ட்டா? என்ன? அப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட் மேலே நம்பிக்கை வரும்? அப்போ இப்படிப்பட்டு அமைக்கப்பட்ட அந்த சிபிஐ விசாரணை இன்றைக்கு நேற்று தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்திருக்காங்களா? நேற்று வந்திருக்காங்க. எஸ்ஐடி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க விசாரணையை தொடங்குவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே முடிஞ்ச பிறகு எங்கே யாரை விசாரணை பண்ண போகிறான்னு தெரியல. டேட்டா இருக்குது, வீடியோ இருக்குது, ஆவணம் இருக்குது. இவங்க கலெக்ட் பண்ண எஸ்ஐடி கலெக்ட் பண்ண டேட்டா இருக்குது, ஒரு நபர் விசாரணை கமிஷன் கலெக்ட் பண்ண டேட்டா இருக்குது, போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னும் திரும்பி அதே சாட்சிகளை இவங்க விசாரணை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விசாரணை பண்ணி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி எப்படி விஜயை சிக்க வைக்கலாம், எப்படி விஜயை நம்ம கைக்குள்ளே கொண்டாடலாம், எப்படி விஜயை நம்ம மாட்டலாம், எப்படி இவரை இது பண்ணலான்ற முடிவோட அவங்க செயல்படுவாங்கன்னு, சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த உத்தரவை இப்போ மேல்முறையீட்டுக்கு போறதாக தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக பேசப்படுது. காரணம் என்னன்னா, அவங்க முன்மொழிஞ்சிருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஆபீசர்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்துலதான் அந்த குழுவை அவங்க முன்மொழிகிறாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரபட்சமான ஒரு உத்தரவு. ஒரு ஒட்டுமொத்த ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் சர்வன்ட்ஸ் மேலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் கருதுகிறேன். அப்படி பார்த்தா நீங்க ரிசர்வேஷன் கேஸ் எல்லாம் பிராமின் ஜட்ஜ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லலாமா? அந்த வாதம் வரும்ல, அந்த வாதம் கரெக்டாக தானே இருக்கும். அப்போ ஜட்ஜஸ் எல்லாம் மேலே நம்ம சந்தேகப்பட முடியுமா? ஜட்ஜஸ் மேலே சந்தேகப்படக்கூடாது. ஆனால் ஜட்ஜஸ் மேலே சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிற மேலே சந்தேகப்பட்டீங்கன்னா அவங்களும் ஒரு அரசு நிர்வாகத்தின் தூண் தானே எக்ஸிக்யூட்டிவ். அவங்க பாரபட்சமாக செயல்படாங்கன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பாரபட்சமாக தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசிடுவாங்கன்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இடஒதுக்கீடு கேஸை பிராமின் ஜட்ஜி விசாரிக்கக்கூடாதுன்னு சந்தேகப்படுவாங்களா இல்லையா? அப்போ இது என்ன வகையான சந்தேகம்னு எனக்கு தெரியல. அதாவது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதும் சந்தேகமாக இருக்கு. தமிழ்நாட்டுனா ஒரு அளவுகோல், உத்தரப்பிரதேசம்னா ஒரு அளவுகோல். இதில் தமிழ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தமிழ்நாடு கேட்டராக இருக்கலாம், ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிறந்தவங்கன்னா அப்போ இவர் உத்தரப்பிரதேச ஒரிசால பிரதமர் குற்றச்சாட்டினாரு தமிழர் கைக்கு ஜெகநாதருடைய ஆலயத்தினுடைய ரத்ன பண்டாருடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு. இப்ப தமிழர்களை திருடர்ன்னு சொன்னவர் தானே அவரு. அப்ப மோடி முதற்கொண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வரைக்கும் தமிழர்களை அவங்க வித்தியாசமா பாக்குறாங்க. தமிழர்கள் ஒருத்தர் திருடர்ன்னு சொல்றாரு, ஒருத்தர் தமிழ்நாட்டு அதிகாரிகள் மேல நம்பிக்கை இல்லைன்றாரு. அப்ப எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? அப்படி தமிழ்நாடு சிபிஐ விசாரணை கேட்காம சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கீங்களே, ஃபேக் பெட்டிஷன் வச்சுட்டு, அந்த பெட்டிஷன் ஃபேக்கா உண்மையான கூட வெரிஃபை கூட பண்ணாம கொடுத்துருக்கீங்களா? அப்ப உங்களுடைய
இன்டெகிரிட்டியை எவனா டவுட் போட்டால் நீங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவீங்க. கேட்பானா இல்லையா? மக்கள் பற்றியில் அந்த வர அந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். வரக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் தான் சந்தேகப்படுறபடி நீங்கள் நடக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறீங்க. அப்போ உங்கள் மேலே சந்தேகப்படாமல் எப்படி இருப்பாங்க? நாளல் போல வளைவுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மைதனை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தலைகுனியாக வச்சுருக்காங்க. அது படி விசாரணைப்படி நடக்கும். இன்னைக்கு விஜயனுடைய குடுமி சிபிஐட்ட மாட்டியிருக்கு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்தது சிபிஐட்ட மாட்டியிருக்கு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்ததை வச்சு என்ன பண்ணலாம்? விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாமா இல்லையா? கும்பகோணத்தில் 60 குழந்தைங்க செத்தாங்க. அந்த கும்பகோணம் கரஸ்பாண்டா தீய வச்சாரு? அவர் தானே அரெஸ்ட் பண்ணீங்க. பள்ளியில பஸ்ல போய் ஒரு குழந்தை விழுந்து இறந்துச்சு, கரஸ்பாண்டா தள்ளி விட்டு செத்தாரு, கரஸ்பாண்டா தானே அரெஸ்ட் பண்ணீங்க. ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்து நீங்க வந்து இன்னைக்கு 41 பேர் செத்துருக்கான். அரசியல் கூட்டம்ன்ற பிரச்சார கூட்டம்ன்ற பேர்ல தாமதமா வந்து கூட்டத்தை கூட்டி ஏற்கனவே இருந்த 20,000 பேர்ல 10,000 பேரை கொண்டாந்து மோத விட்டு, பெரிய பஸ் மாதிரி வந்து மோத விட்டு, காவல்துறை எச்சரிக்கையை மீறி 41 பேர் மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்து செத்த பிறகு பின்னங்கால் பிடங்கடிக்க ஓடி, பிரச்சனைன்னு வரும்போது ஓடி, தலைவன் இல்லை நான் வெறும் நடிகன் தான் நிரூபிச்சு 20 லட்சம் தர்றேன்னு சொல்லி அதையும் இன்னும் தராமல் இழுத்தடிச்சு, ஒரு நாள் பயணத்திற்கு, ஒரு நாளைக்கு திருச்சி வந்துட்டு திரும்பி சென்னை போகக்கூடிய பயணத்திற்கு 60 லட்சம் செலவழிக்கிறார். செத்தவன் உயிர் 20 லட்சமா? ஏண்டா, ஒரு நாளைக்கு நீ 60 லட்சம் செலவழிச்சு வர்ற, ஆனால் செத்தவன் உயிருக்கு விலை நீ வச்சது 20 லட்சம். உன்னைய பார்க்க வந்து, உன்னைய நேசித்து, உன்னைய அன்பா பார்த்து, உன்னைய பார்த்து ரசித்து மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு வந்தவன் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் செத்ததுக்கு 20 லட்சம் மதிப்பு. ஒரு ட்ரிப்பு கூட மதிப்பு கூட 3 பேருக்கு உயிருக்கு சமானம்டா. 20 லட்சம் வெக்கமா இல்லை உனக்கு? நீ அந்த குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறதா ஒரு அறிவிப்பு. என்ன தத்தெடுப்ப? எப்படி தத்தெடுப்ப? நீ வருஷம் பூரா கொடுப்பேன் எவனும் பார்ப்பானா? வேற வேலை இல்லை. தத்தெடுத்து நீ தான் காப்பாற்றிடுவியா நீ? சரி, விக்கிரவாண்டியில் செத்த 5 பேரை தத்தெடுத்தியா? மதுரையில் செத்த 3 பேரை தத்தெடுத்தியா? ஸ்ரீலூத்தில் ஒருத்தர் செத்தான தத்தெடுத்தியா? நீ தத்தெடுத்தியா? நீ எப்படி 41 பேரை தத்தெடுப்ப? நீ தத்தெடுத்து என்னத்தை காப்பாற்றுவ? நீ செத்தவனுக்கு ஒன்றுமே செய்யாதவன், நீ எப்படி தத்தெடுப்ப? உன்னை கொண்டு போய் ஹத்ரஸில் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டோம்னா, உத்தரப்பிரதேச மாநில ஹத்ரஸில் வந்து போலே பாபாவுடைய சத்தங்க போய் பார்க்க போய் 121 பேர் செத்தான், 150 பேர் காயமடைஞ்சான். அதை வந்து மூணு நபர் விசாரணை கமிட்டி, அங்கே ஹேமா மாலினி கமிட்டி போய் பார்க்கல. சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடலை. ஏன்னா அது பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு. ஓகே, யோகி ஆளக்கூடிய அரசு. அப்போ அங்கே வந்து என்ன முடிவு வந்துச்சு? அந்த 3 நபர் விசாரணை கமிஷன் ஒரு நீதிபதி தலைமையில் வச்சாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். விசாரணை கமிஷன் என்ன தெரியுமா? போலே பாபாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் குற்றமற்றவர், முடிஞ்சா வெளியே போயிட்டாரா. அடுத்து சேவாதள தொண்டர்கள் தொண்டர்கள் ஆர்கனைஸ் பண்ணல, அவங்க மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவங்களும் குற்றமற்றவர்கள். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக சேஃப்டி செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணலை, அதனால் அவர்களும் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் பண்ணாங்க, குற்றமற்றவர்கள். செத்தவன் 121 செத்தவன் தான் குற்றமானவன். ஏன்னா பைத்தியக்கார கூட்டம் அது. அந்த பைத்தியக்கார கூட்டம் 121 போய் ஒரு சாமியை, போலி சாமியாரை பார்த்து 121 பேர் செத்து பரலோகம் போனதோட சரி, அதோட சரி, முடிஞ்சு போச்சு. அப்படி வந்து 41 பேர் செத்ததை விஜய் கணக்கில் எழுதி சிபிஐ உன்னை வந்து காப்பாற்றிடும். தமிழ்நாடு அரசு எஸ்ராக்கருக்கு விசாரணை பண்ணால், நீ ஜனநாயகம் படம் ஷூட்டிங் தான் எடுத்த, நீ தான் வம்பா பிரச்சனை பண்ணி ஒன்னால தான் செத்தாங்க, நீ தான் கல்பிரிட்டு, ஒன்று விஜய் தான் ஒன்று முடிவாயிரும். முடிவானா ஜெயிலில் களி தான் திங்கணும். அதனால நம்ம அங்கே போய் இங்கே கழுதிங்கிற விட அங்கே போய் காலில் விழுந்துருவோன்னு குருமூர்த்தி மூலம் போய் காலில் விழுந்து, ஆதவர்ஜனாவை அனுப்பி அமித்ஷா காலில் விழுந்து, இன்னைக்கு வந்து விசாரணையை கேட்காம சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்ட மகேஸ்வரி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்பீங்கன்னு கேட்குறாரு. இப்போ இதுலேருந்து தெரிஞ்சு போச்சா இது எப்படிப்பட்ட செட்டப் சிபிஐ விசாரணைன்னு. அப்போ அந்த சிபிஐ விசாரணை வருவாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் எடுப்பாங்க, எடுத்து இது விஜயை வந்து குடும்பியை கையில் பிடிச்சி வச்சுக்குவாங்க. அவங்க சொல்கிறபடி நடக்கலை அப்படின்னா ஒன்று தனியாக நிற்க சொல்லுவாங்க, இல்லையா அதிமுகவோட கூட்டணி போட்டு சொல்லுவாங்க, இல்லை என்டிஏவோட கூட்டணி போட்டுனுவாங்க. இந்த 3 ஆப்ஷன் தான் பாசிபிள்.
எந்த ஆப்ஷன் பாசிபிள்னாலும் விஜய் வந்து பிஜேபியோட அடிமைன்னு புருவாகி போச்சு. இனி நீங்கள் எங்கிட்டு போவீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இன்றைக்கு இந்த சிபிஐ வைத்து, இடியை வச்சு, இன்கம் டேக்ஸை வச்சு, சுபந்த் அதிகாரி, அஜித் பவர், அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார், ஓகே, இப்படி வந்து பல்வேறு, இப்போ எடப்பாடி குரூப்பு, அடுத்து யாரு, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்களெல்லாம், அன்புமணி ராமதாஸ், இவங்களெல்லாம் சிபிஐ வச்சு தங்கள் கூட்டத்தோட 10-11 சேர்த்தாங்க. இப்போ இது 10-11 இத்தோட இது உண்டுன்னு சொல்லி விஜயும் போய் சேர்ந்தாச்சு அந்த கூட்டத்தில். முடிஞ்சு போச்சா, சொல்லி முடிஞ்சு அரசியல் சாப்டர் க்ளோஸா. அதாவது கூட இருக்கவன் சரியான ஆள் இல்லைன்னா நீ கொலைக்கேசில் மாட்டிடுவேன்றதுக்கு விஜய் ஒரு உதாரணம். மாட்டாரை உறவென்று நம்ப சேராத இடம் சேர்ந்து. ஆமா, புஷ்டியானது, ஆதவர்ஜனா, இந்த ஒரு 6 பேர் இருக்கான். அந்த 6 பேர் சேர்ந்து விஜய் வந்து கொலைக்கேசில் மாட்டி விஜய்க்கு பிஜேபிக்கு அடிமையாக ஆக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. விஜயனுடைய கொள்கை எதிரிட்டே போய் காலில் விழ வச்சுட்டாங்க. அதை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நம்மெல்லாம் கோவப்பட்டோம், அவர் நடவடிக்கை இருக்குல்ல, அரெஸ்ட் பண்ணலாம் செய்யலைன்னு. அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அனுதாபம் அந்த ஆள் மேலே போயிருக்கோம். அரெஸ்ட் பண்ணாமல் விட்டு கொள்கை எதிரி காலில் போய் விழ வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இல்லை, இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து அவங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை வழங்கிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னோடனே நீதி வென்றது அப்படின்னு சொன்னேன். நீதி எப்படி வெல்லும்? அந்த ஹத்ரஸ் கேஸில் எப்படி குற்றமற்றவர்னு சொல்லி விடுவித்தாங்களோ, 121 பேர் தான் தப்பு பண்ணான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களோ, அதே மாதிரி விஜயும் விடுதலை பண்ணிடுவாரு அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. சிபிஐ வந்தா விசாரணை பண்ணாது, சிபிஐ வந்து அந்த கேஸ் அப்படியே நிற்கும். அன்புமணி ராமதாஸுக்கு 68 வட்டம் வாய்தா வாங்கி இன்னும் கேஸ் முடிவடையாம இருக்கு. 68 வட்டம் வாய்தா வாங்கியும் இன்னும் கேஸ் முடிவடையாம இருக்கு. அது மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். அதனால வந்து நம்ம தப்பிச்சிடலாம். அப்புறம் என்னென்ன நடக்குதோ பாத்துக்குவோம். அப்படி இல்ல, ஒரு அமைப்பு விசாரணைக்கு வருது அப்படின்னு சொன்னோடனே நீதி வென்றது அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேக்குறேன். அப்ப உறுதி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பிஜேபி வந்து அவங்களுக்கு, விஜய்க்கு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. சிபிஐ வந்து உன்னை குற்றமற்றவன்னு தீர்ப்பு கொடுத்துரும், கவலைப்படாத, நாங்க பாத்துக்குவோம். இது வந்து சாதாரண விபத்து, இது வந்து சதியால் ஏற்பட்ட விபத்து, இது வந்து மாநில அரசுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து, இது வந்து உங்க தொண்டர்கள் ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணாத ஏற்பட்ட விபத்து, இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. எப்படி ஹத்ரஸ்ல வந்து 121 செத்ததுக்கு போலே பாபா சம்மந்தம் இல்லைன்னு உத்தரவு கொடுத்தோம், அதே மாதிரி உனக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். அதனால நீ வந்து தைரியமா இருக்கலாம். அங்கே வந்து 3 மெம்பர் ஜஸ்டிஸ் தலைமையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொண்டவர்களை குழு அமைச்சோம். இங்கே வந்து சிபிஐ விசாரணையே வந்து ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர், அது தமிழ்நாடு கேடர், வித்தவுட் நான் தமிழ் நேட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டோம். அதனால கவலைப்படாத, நாங்கள் வந்து சிபிஐ என்னதான் கொடுத்தாலும் சரி ஜட்ஜு மூலமா நாங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவே போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நீதி வெளில தானே செய்யும். முதல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, உன் மேலே குற்றமற்ற இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவோன்றது தகுந்த மாதிரி செட்டப் பண்ணியாச்சு, நீதி வெல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் போய் சரியாக மாட்டிருக்கான்னு அர்த்தம், பிஜேபிட்ட மாட்டிட்டான்னு அர்த்தம். இனி இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அன்னைக்கு அந்த தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்த மறாவது நாள் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. சார், இத்தனை நாள் ஏன் சார் வந்து ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவா இருக்காரு, பொதுச் செயலாளர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாரும் வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்னபடியே அன்னைக்குதான் திரு ஆனந்த் அவர்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறாரு, தலைமை கழக அலுவலகத்துக்கு வராரு. அப்புறம் மற்ற எல்லாருமே வந்து அவர் அலுவலகத்துல சந்திக்கிறாங்க, அவர் காலில் விழுறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி வந்து இப்போ இணையத்துல ரொம்ப படு வைரலா போகுது, விமர்சனத்துக்கும் உள்ளாகுது. ஆமா, அது வந்து இப்ப சிபிஐக்கு மாத்தியாச்சுனால நீ விடுதலை ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். மேல இருந்து அமித்ஷாட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு ஆதவர்ஜனாவுக்கு. ஆதவர்ஜனா உத்தரவை எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டாரு, விஜய்க்கு, அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு, புஷி ஆனந்த் எல்லாரும். உடனே எல்லாரும் குற்றவாளிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு ஐயா இப்ப மதியழகன் தான் காரணம், எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன புஷி ஆனந்த் காலில் போய் மதியழகன் மாவட்ட செயலாளர் குடும்பத்தோட காலில் விடுகிறான்னு என்ன அர்த்தம்? அப்பா எங்களை காப்பாத்திட்டேன்னு தானே அர்த்தம். உடனே நடுத்தரில் விட்டுட்டு ஓடின வேணும்னு தெரிய வேணாமா உனக்கு? இல்ல புஷியானந்த் அவர் காலில் விழல, புஷியானந்த் காலில் அவர் விழுறாரு. சொல்றேன், புஷியானந்த் காலில் போய் அவன் விழுகிறான், காப்பாத்திட்டான்ல. தமிழ்நாடு அரசு விசாரணையிலிருந்து தப்பிச்சு சிபிஐட்ட கொடுத்தாச்சுல, சிபிஐ கொடுத்துட்டாச்சுல, விடுதலை ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டான், உன்னை பிடிச்சி மாட்டி வச்சிருக்காண்டான்னு தெரியல அவனுக்கு. நீ உன்னுடைய ஒட்டுமொத்த குடுமையா அவன்கிட்ட போயிருச்சுன்னு தெரியல. அவனை எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் உன்னை பிடிச்சி உள்ள போடலாம், எப்போ வேணாலும் அது இந்த கேஸ் முடியவே முடியாது. நீங்க சொல்றதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா,
திரு புசியானந்த் அவர்களை வந்து மதியழகன் காப்பாத்திருக்கிறாரு. ஆமா, ஆனா மதியழகன் வந்து புசியானந்த் காலில் போய் விடுறாருங்க. அப்படி பார்க்கும்போது யாரை காப்பாத்தினான்ற ஒரு பிம்பமே நமக்கு இப்போ. அவர் வந்து மதியழகன் வந்து தமிழ்நாடு போலீஸ் எடுத்து புஷியானந்தை காப்பாத்தினார். புஷியானந்தும் ஆதவர்ஜனாவும் அமித்ஷாட்ட போய் விஜய் அடகு வச்சு சிபிஐ விசாரணைக்கு போட்டு மதியழகனை தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து காப்பாத்திட்டாரு. அதுக்காக காலைல வந்திருக்காரு. இதுதான் அவ்வளவு சிம்பிள். என்னங்க இதனுடைய அண்டர்லைங் இது கூட தெரியலையா உங்களுக்கு? யாரும் மதியழகன்னே நம்மளுக்கு தெரியாது. மாவட்ட செயலாளர் பாவம் அந்த ஆளை காப்பாத்திருக்காரு. அதனால இவருக்கு காப்பாத்துறதுக்கு இவர் காலில் விழுக வேண்டியதான், அவர் காப்பாத்துறதுக்கு அவர் காலில் விழுக வேண்டியதான், மாத்தி மாத்தி விழுத்துக்க வேண்டியதான். அதாவது பழிய தூக்கி, அதாவது தலைவன்னா என்ன தெரியுமா, ஒரு தோல்வி வரும்போது தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை உடன் பணிபுரிந்தவர்களிடம் கொடுப்பவன் தான் தலைவன். ஒண்ணு. பிரச்சனைன்னு வரும்போதும் பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றவன் தான் தலைவன். பிரச்சனையை பார்த்து பின்னங்கால் படர்க ஓடுவோன் தலைவன் அல்ல. பிரச்சனையை பார்த்து பின்னங்கால் படிக்க ஓடியவர் யாரு? விஜய் என்ற நடிகர். தலைவன் கிடையாது. பிரச்சனைன்னு வரும்போதும் தோல்வின்னு வரும்போதும் பிரச்சனை வந்து தனது தோல்வியை தனதாக்கணும். ஆனா தோல்வி வந்து மதியழகனுக்கும் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பழிய தூக்கி அவன் மேல போட்டு தப்பிச்சு ஓடி தலைமறைவா இருந்த புஷியானந்த் எப்படி தலைவனாவேன்? அப்ப தலைவரும் தலைவன் கிடையாது நடிகன், புஷியானந்தும் தலைவன் கிடையாது. அப்ப இவங்களெல்லாம் நம்பி போறவன் எப்படி இருப்பான்? இது அடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாது? ஆமா, கண்டிப்பா. எந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டாலும் கொலைக்கேஸ் அவன் மேலதான் விழுகும். விஜயை நம்பி இன்னமும் வந்து இந்த இளைஞர்கள், அந்த ரசிகர்கள், இளைஞர்கள்னு சொல்லி எல்லா இளைஞரையும் நான் அவமானப்படுத்த விரும்பல, இளைஞர்கள்னு சொல்லி எல்லா இளைஞர்களையும் நான் அவமானப்படுத்த விரும்பல, இளம் பெண்களை அவமானப்படுத்த விரும்பல. ஆனால் விஜயின் ரசிகர்கள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னமும் விஜய் வந்தாலும் போவான், போய் சாவான். அப்படி செத்தான்னா எந்த மாவட்ட செயலாளர் அரேஞ்ச் பண்றானோ அவன் தான் கொலைகேசில் உள்ள போகணும். ஓகே, இனிமேலும் தமிழ்நாடு அரசு பொறுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து அரெஸ்ட் பண்ணி அவனை கொலைகேசில் பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. மாவட்ட செயலாளரை ஒன்றிய செயலாளரை இவனை தூக்கி உள்ள போடுங்க. ஏன்னா இவங்க போய் சிபிஐ பார்த்து தப்பிச்சுக்குவாங்க. ஆனந்த், ஆதவர்ஜனா, விஜய், அப்புறம் இவங்க எல்லாரும் போய் அமித்ஷா காலில் விட்டு தப்பிச்சுக்குவாங்க. இவனை தூக்கி உள்ள போட்டா முடிஞ்சு போச்சு. மாநில தலைமைக்கு பிரச்சனை இல்லை, மாவட்ட தலைமைக்கு தான் பிரச்சனை. அப்ப இவனை தூக்கி உள்ள போடுங்க, முதல்ல கொலைகேசில் உள்ள போடுங்க. மாவட்ட தலைவர்களையும் எவன் வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றானோ அவன் தான் பொறுப்புன்னு சொல்லி புஷியானந்த் காட்டி கொடுத்துட்டாருல. காட்டி கொடுத்தது வந்தால் தானே. ஒவ்வொரு ஓட்டும் சிபிஐ வந்து காப்பாற்றுமாவீங்களா? ஒவ்வொரு கேஷும் காப்பாற்றுமா? அடுத்து இவன் எங்க போறானோ அங்க 100 பேர் சாவான், சாகிறதுக்கு ரெடியா இருக்கான். ஏன்னா அவனை தருதலையா பெற்று வச்சிருக்கான் பிள்ளை வீட்டுல. விஜயுடைய ஃபேனை தருதலையா பெற்று வச்சிருக்கான். செத்தா 20 லட்சம் வரும். காட்டமான விமர்சனம். ஆமாங்க, தருதலை தாங்க. என்ன 40 வருஷம் செத்துருக்கான், திரும்பி நான் வந்து இவன் மேல பின்னால போறான்னா அவன் எப்படிப்பட்ட தருதலையா இருப்பான்? ஒரு டிக்கெட்டுக்கு பாக்கெட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடினால இருந்தால விஜய், ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வித்தவன் தானே. ஒரு டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய் வித்தவன் தானே. உனக்கு என்னடா அடுத்தவன ஊழலை பத்தி சொல்றதுக்கு அருகதை இருக்கு? ஊழலை பத்தி பேசுறதுக்கு எவனுக்காவது அருகதை இருக்கா அவங்களுக்கு? நான் ஊழலற்றவன்னு சொல்றதுக்கு அருகதை இருக்கா இவங்க எவனுக்காவது? உன் படத்துக்கு போஸ்ட் ஓட்டணும், பாலாபிஷேகம் பண்ணணும், நான் 5 கோடி கொடுத்தேன்னா உன் மேல சுறா கேஸ்ல இன்கம் டேக்ஸ் பதிவு பண்ணிருக்கு வழக்க. அப்ப பணம் கொடுத்தா நான் நீ பண்ணிருக்க. அப்ப நீ என்ன ஊழலை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க தெளிவா இருக்காங்க, ஏதோ 20 லட்சம் கிடைக்கும் செத்தா, அதனால வந்து இல்ல சம்மன் அனுப்புன அதிகாரியே வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இவர் ஊழல் அற்றவர்னு தெரிஞ்சதுனாலதான் வந்து கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. யாரு? திரு அருண்ராஜ் அவர்கள், ஐஆர்எஸ் அவர்கள் வந்து அப்படின்னும் போது அவர் ஊழல் அற்றவர் அப்படிங்கிற விசாரணை எல்லாம் அவர் கண்டடைந்த பின்பு தானே வந்து அந்த மொழியை நோக்கி வந்திருக்காரு. எவ்வளவு அப்பாவியா இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்னையா நீங்க அரசியலே தெரியாம இருக்கீங்க. இல்ல அப்படிதான் சொல்றாங்க. தூக்கிட்டு போற வச்சதே பிஜேபி. இல்ல அப்படிதான் சொல்றாங்க. அதனாலதான் யார்கிட்ட இருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்? யாரெல்லாம் ரைட் பண்ணது? ரைட் பண்ணவன் மேல எல்லாம் கேஸ் போட்டுருச்சா? இடி ரைட் பண்ண மேல எல்லாம் கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணிருச்சா? யாரெல்லாம் பிஜேபியில சேர்ந்தானோ அவெல்லாம் வாஷிங் மிஷின்ல செலவு பண்ணப்பட்ட சுத்தமான துணியா வெளுக்கப்பட்டு வெளியே வந்துடுவான். இவன் வந்து பிஜேபியோட சேர்ந்தா தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காது. அண்ணாமலையை வச்சே செல்ஃப் எடுக்கல. இனி விஜய் தூக்கிட்டு வந்து பிஜேபியில சேர்த்து செல்ஃப் எடுக்க முடியாது. விஜய் தனியா நிறுத்திக்க வச்சு ஓட்டை பிரிச்சு திமுகவை தோக்கடிப்போம் இப்படின்றதான் அவங்களுடைய பிளான். அப்ப தனியா பிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இவனை போய் பிடிச்சாதான் சரியா வரும்.
பிடிச்சி தானே சுறாவில் வந்து நீ 5 கோடி கொடுத்து ஏமாத்திருக்கடா, 5 கோடி வந்து செலவழிச்சிருக்க, இன்கம் டேக்ஸ் ஏமாத்திருக்க, காரு வாங்கிட்டு வரி கட்டாம இருக்க, இப்படி எல்லாம் பிடிச்சது காரணம் யாரு? இதே ஐஆர்எஸ் ஆபீசரை வச்சு தானே பிடிச்சாங்க. அந்த ஐஆர்எஸ் ஆபீசரை வச்சுதான் நெகோசியேஷன் நடந்திருக்கு. நீ கட்சி ஆரம்பி, அங்க இருந்து உத்தரவு வந்திருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னதுபடி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் இதை ஒய்+ செக்யூரிட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் தான் வந்து அங்கிருந்து வரக்கூடிய பிஜேபியிலேருந்து வரக்கூடிய ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு ஒழுங்கா நடக்கிறானா ஒழுங்கா செய்யறானான்னு பாக்குறதுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. நீங்க வந்து இப்படிலாம் நம்பி ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கல. இல்ல அவங்க அப்படிதான் அதை முன்வைக்கிறாங்க. அது முன்வைப்பான், அவன் முன்வைக்கிறது. ஏங்க நீங்க மோடி என்னைக்காவது சொன்ன விஷயத்த செஞ்சிருக்காரா? சொன்னதுக்கு அகைன்ஸ்டா தான் அவர் செய்வார், பேசுறதுக்கு அகைன்ஸ்டா தான் செய்வார். ஒன்று சொன்னார்னா அதுக்கு அகைன்ஸ்டா ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். இது வந்து பிஜேபியினுடைய வரலாறு. இப்போ அதே மாதிரிதான் இவங்க பிஜேபி அனுப்பக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. இல்லை இப்போ அதே மாதிரி அவர் இந்த கிரீன் கிளாரிடார்லாம் வந்து கேட்டார். அதாவது வந்து எங்கேயுமே தடை இல்லாமல் நான் நேராக போய் கரூருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் அவர் முன்மொழிந்திருக்கிற அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கறதுல வந்து தன்னுடைய ரசிகர்களை அல்லது தொண்டர்களை மீறி வந்தாங்கன்னா தடியடி நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு. தன் தொண்டர்களையே தடியடி நடத்தலாம்னு இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர்களும் கடிதம் கொடுத்து பார்த்ததில்லை. இந்த போக்கை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கொரோனா வந்தால் தான் லாக்டவுன் போடுவான். கொரோனா வந்தால் தான் லாக்டவுன் போடுவான். அப்போ லாக்டவுன் எதுக்கு போடுறான்? அந்த வைரஸ் பரவி உயிர் செத்து போயிடக்கூடாது. விஜய் வந்தா எதுக்கு லாக்டவுன் போட சொல்றான்? விஜய் வந்தாலும் செத்து போயிடுவான் அர்த்தம். அதுதான் லாக்டவுன் போட சொல்றான். லாக்டவுன் போட்டாதான் விஜய் கேட்குற கண்டிஷன்லாம் செயல்படுத்த முடியும். சிஎம் சார், நான் இங்கே தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸ் தான் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொன்ன அதே வசன வியாபாரி தான் ஓகே தொண்டர்கள் மேல தடியடிச்சு நடிச்சு கலக்கின்னு சொல்லுது அந்த வசன வியாபாரி. இது கூட தெரிஞ்சுக்காம தொண்டர்கள் இருந்தான்னா அவனை மாதிரி முட்டாளி எவன் இருப்பான்? உன்னே தாண்டா வந்து தடியடிச்சு நடிச்சு கலக்கி சொல்றான். பின்னால போய் வெக்கங்கட்டு போய் அவன் பின்னால பைக்கை ஓட்டி போய் விழுந்து சாகுறீங்களே, அவன் கார்லையும் பஸ்லையும் ஏறி வந்து ஆடுறீங்களே, மரத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஏறி உங்க உயிரை மாச்சிக்கிறீங்களே, உடனே தாண்டா அவன் தடி எடுத்து நடத்தி சொல்லி பெர்மிஷன் கேட்குறான் போலீஸ்கிட்ட. அவர் வந்தா லாக்டவுன் போடணும். இவர் என்ன பெரிய சைனா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு, இல்லைன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, இவர் வந்த உடனே கிரீன் காரிடார் கொடுப்பாங்க. போய் நீ இப்போ பார்க்கறதுக்கு வக்கில்ல, செத்தவனை போய் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, குற்ற உணர்வு இல்லை, உன்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்கல, இது வரைக்கும் கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விடலை, ஒரு இளைஞர் கூட்டம் போடலை, நீ வந்து அவங்கள போய் பார்க்கறதுக்கு உனக்கு கிரீன் காரிடார் போடணுமா? இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதோ வீடியோ கால் பேசி வருத்தம் தெரிவிச்சாரு. வருத்தம் வீடியோ காலில் போய் நடிக்கிறதுக்கு ஏங்க நேர்லேயே நடிக்கிறேன். ஒரு வீடியோ காலில் அழுக தெரியாதா அவனுக்கு? என்ன வருத்தம் தெரிவிச்சிட்டேன்? வீடியோ காலில் தெரிவிச்சா போதுமா? என்ன நேரில் போகக்கூடிய தலைவர் எங்க தலைவர், வீடியோ காலில் பேசக்கூடிய தலைவர் இல்லைன்னு ராஜ்மோகன் காந்தி பீத்துறானே, என்னாச்சு? நீ பேசுறதெல்லாம் உண்மையை செய்யுங்கடா. நீ என்ன சொல்றியோ அதை உண்மைன்னு செய்யுங்க. அது கூட செய்ய வக்கல்லாதனால நீ ஏன்டா வந்து வெளியே வந்து பேசுறீங்க? நீங்க ஒரு நேரடியா போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கறதுல என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அதுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமா? நேரடியா சினிமா ஷூட்டிங் எல்லாம் போறப்பெல்லாம் இப்படித்தான் கேட்டியா நீ? சினிமா ஷூட்டிங் போறப்பெல்லாம் இப்படித்தான் கேட்டியா நீ? சொல்லுங்க. எப்படி திரும்பி ஓடும் போது போலீஸ் பாதுகாப்பு கேட்டியா நீ? இல்ல அன்னைக்கு எங்களை போக சொன்னதே காவல்துறை தான். எப்படி போச்சு? நாங்க வந்து நள்ளிரவு கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் அங்க வந்து மத்த பொறுப்பாளர்கள்லாம் அங்க தங்கி இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க காவல்துறை அணுகினப்போ காவல்துறை தான் எங்களை அங்கேருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு. சரி, காவல்துறை சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? 22 கண்டிஷன் பிடிச்சு கேட்டீங்களா? தண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு கேட்டீங்களா? மரக்கட்டை போட்டு தடுப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிச்சு கேட்டீங்களா? 10,500 பேர்னா 10,500 பேர் மட்டும் கூட்டுங்க, வெளி மாவட்டத்தை கூட்டாதீங்கன்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? ரோட் ஷோ பண்ணாதீங்க, நீங்க டைரக்டா பேசுற இடத்துக்கு டைரக்டா கார்ல வந்து அங்க இருக்கு பஸ்ல ஏறி பேசுங்கன்னு சொன்னாங்க, கேட்டீங்களா? 50 மீட்டருக்கு முன்னால நிறுத்தி பேசுங்க, உள்ள போனா கூட்டம் நெரிசலாக சொன்னாங்களா, கேட்டீங்களா? இதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் கேட்கல. ஆனா மக்கள் உயிர் உனக்கு மயிறு, 41 பேர் உயிர் உனக்கு மயிறு. ஆனா உன் உயிர் மட்டும் தங்கம், வெள்ளி, பாதகம், இது வைரம். அவங்க சொன்ன உடனே போலீஸார் சொல்ல அப்படியே கேட்டு ஓடி போயிட்டீங்க. நீங்க வெக்கம் இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்லை?
ஏண்டா நீ வந்தீங்க, நீங்கள் இந்த அந்த ஆதவர்ஜினா புஷி ஆனந்த் வந்தால் எத்தனை பேருக்குடா தெரியும் உங்களை? லூசு போயிடா. நீ வந்து பக்கத்தில் நின்று பார்த்துட்டு விஜய் மட்டும்தான்டா தெரியும் எல்லா பேருக்கும். நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா இல்லையா? உன் கட்சிக்காரன் எவனுமே இது வரைக்கும் வரலையா? உன் கட்சிக்காரன் எவனுமே இது வரைக்கும் வரலடா. எப்படி இது பண்ணுவ நீ? அப்போ நீ என்ன மக்கள் மேலே வச்சுருக்க? முட்டாப்பைய கூட்டம் வந்து உன் பின்னால் தெரியுது. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து மரண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜனநாயகன்னு சொல்லிட்டு பிணநாயகனாக மாறி நிற்கிற. நீ போகிற இடத்துல எல்லாம் சாகிறதுக்கு அவன் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். ஏன்னா அவன் வீட்டில் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அவன் செத்து இந்த மாதிரி விஜய்னு அழையக்கூடிய பைத்தியங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் சின்ன குழந்தைங்களை கொண்டு போய் கொள்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ அது செத்தாலாவது ஒரு 20 லட்சம் கிடைக்கும். இருந்து இவனால் பிரயோஜனம் இல்லை. இவன் வந்து போதைக்கு அடிமையே. விஜயனுடைய ரசிகன் யார்? போதைக்கு அடிமை. விஜயனுடைய ரசிகன் எப்படி உருவாக்கி வச்சுருக்கான்? போதைக்கு அடிமையாக, ரவுடிசமாக, வன்முறை கலாச்சாரமாக, இது இப்படி தானே உருவாக்கி வச்சுருக்கோம் படத்தில் நடித்து. அப்போ அவன் இருந்து வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லைல்ல. அட்லீஸ்ட் இப்படி போய் விஜய் போய் 100 பேர் 200 பேர்னு விஜய் போராட்டத்துலலாம் செத்தான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் 20 லட்சம் அது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதை கூட இன்னும் கொடுக்கல அவன் விஜய். இனிமே தடை இல்லாமல் நான் நேராக போய் கரூருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதில் அவர் முன்மொழிந்திருக்கிற அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கறதுல வந்து தன்னுடைய ரசிகர்களை அல்லது தொண்டர்களை மீறி வந்தாங்கன்னா தடியடி நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கிறாரு. தன் தொண்டர்களையே தடியடி நடத்தலாம்னு இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவர்களும் கடிதம் கொடுத்து பார்த்ததில்லை. இந்த போக்கை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கொரோனா வந்தால் தான் லாக்டவுன் போடுவான். கொரோனா வந்தால் தான் லாக்டவுன் போடுவான். அப்போ லாக்டவுன் எதுக்கு போடுறான்? அந்த வைரஸ் பரவி உயிர் செத்து போயிடக்கூடாது. விஜய் வந்தால் எதுக்கு லாக்டவுன் போட சொல்கிறான்? விஜய் வந்தாலும் செத்து போயிடுவான். என்ன அர்த்தம்? அதுதான் லாக்டவுன் போட சொல்கிறான். லாக்டவுன் போட்டால் தான் விஜய் கேட்குற கண்டிஷன்லாம் செயல்படுத்த முடியும். சிஎம் சார், நான் இங்கே தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸ் தான் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொன்ன அதே வசன வியாபாரி தான். ஓகே, தொண்டர்கள் மேலே தடியடிச்சு நடிச்சு கலக்கின்னு சொல்லுது அந்த வசன வியாபாரி. இது கூட தெரிஞ்சிக்காம தொண்டர்கள் இருந்தான்னா அவனை மாதிரி முட்டாளியாக இருப்பான். உன்னே தாண்டா வந்து தடியடி நடிச்சு கலக்கி சொல்கிறான். பின்னால் போய் வெக்கங்கட்டு போய் அவன் பின்னால் பைக்கை ஓட்டி போய் விழுந்து சாகுறீங்களே, அவன் கார்லையும் பஸ்லையும் ஏறி வந்து ஆடுறீங்களே, மரத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஏறி உங்கள் உயிரை மாச்சிக்கிறீங்களே, உடனே தாண்டா அவன் தடி எடுத்து நடத்தி சொல்லி பெர்மிஷன் கேட்குறான் போலீஸ்கிட்ட. அவர் வந்தால் லாக்டவுன் போடணும். இவர் என்ன பெரிய சைனா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு, இல்லைன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, இவர் வந்த உடனே க்ரீன் காரிடார் கொடுப்பாங்க. போய் நீ இப்போ பார்க்குறதுக்கு வக்கில்ல, செத்தவனை போய் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, குற்ற உணர்வு இல்லை, உன்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்கல, இது வரைக்கும் கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விடலை, ஒரு இளங்கல் கூட்டம் போடலை. நீ வந்து அவங்கள போய் பார்க்கறதுக்கு உனக்கு கிரீன் காரிடார் போடணுமா? இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதோ வீடியோ கால் பேசி வருத்தம் தெரிவிச்சாரு. வருத்தம் வீடியோ காலில் போய் நடிக்கிறதுக்கு ஏங்க நேர்லேயே நடிக்கிறேன். ஒரு வீடியோ காலில் அழுக தெரியாதா அவனுக்கு? என்ன வருத்தம் தெரிவிச்சிட்டேன்? வீடியோ காலில் தெரிவிச்சா போதுமா? என்ன நேரில் போகக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர், வீடியோ காலில் பேசக்கூடிய தலைவர் இல்லைன்னு ராஜ்மோகன் காந்தி பீத்துறானே, என்னாச்சு? நீ பேசுறதெல்லாம் உண்மையை செய்யுங்கடா. நீ என்ன சொல்றியோ அதை உண்மைன்னு செய்யுங்க. அது கூட செய்ய வக்கல்லாதனால நீ ஏன்டா வந்து வெளியே வந்து பேசுறீங்க? நீங்க ஒரு நேரடியா போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கறதுல என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அதுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமா? நேரடியாக சினிமா ஷூட்டிங் எல்லாம் போறப்பெல்லாம் இப்படித்தான் கேட்டியா நீ? சினிமா ஷூட்டிங் போறப்பெல்லாம் இப்படித்தான் கேட்டியா நீ? சொல்லுங்க. எப்படி திரும்பி ஓடும்போது போலீஸ் பாதுகாப்பு கேட்டியா நீ? இல்ல அன்னைக்கு எங்களை போக சொன்னதே காவல்துறை தான். எப்படி போச்சு? நாங்க வந்து நள்ளிரவு கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் அங்க வந்து மத்த பொறுப்பாளர்கள்லாம் அங்க தங்கி இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க காவல்துறை அணுகுனப்போ காவல்துறை தான் எங்களை அங்கேருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு. சரி, காவல்துறை சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? 22 கண்டிஷன் பிடிச்சி கேட்டீங்களா? தண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு கேட்டீங்களா? மரக்கட்டை போட்டு தடுப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிச்சு கேட்டீங்களா? 10,500 பேர்னா 10,500 பேர் மட்டும் கூட்டுங்க, வெளி மாவட்டத்தில் கூட்டாதீங்கன்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? ரோட் ஷோ பண்ணாதீங்க, நீங்கள் டைரெக்டாக பேசுகிற இடத்துக்கு டைரெக்டாக காரில் வந்து அங்கே இருக்கு பஸ்ஸில் ஏறி பேசுங்கன்னு சொன்னாங்க, கேட்டீங்களா? 50 மீட்டருக்கு முன்னால் நிறுத்தி பேசுங்க, உள்ள போனால் கூட்டம் நெரிசலாக சொன்னாங்களா, கேட்டீங்களா? இதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் கேட்கல. ஏன்னா மக்கள் உயிர் உனக்கு மயிறு, 41 பேர் உயிர் உனக்கு மயிறு. ஆனால் உன் உயிர் மட்டும் தங்கம் வெள்ளி
பாதகம், இது வைரம். அவங்க சொன்ன உடனே போலீஸார் சொல்ல அப்படியே கேட்டு ஓடி போயிட்டீங்க. நீங்கள் வெக்கம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு? வெக்கமா இல்லை? ஏண்டா நீ வந்தீங்க, நீங்கள் இந்த ஆதவர்ஜினா புஷி ஆனந்த் வந்தால் எத்தனை பேருக்குடா தெரியும் உங்களை? லூசு போயிடா. நீ வந்து பக்கத்தில் நின்று பார்த்து விஜய் மட்டும்தான்டா தெரியும் எல்லா பேருக்கும். நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா இல்லையா? உன் கட்சிக்கார எவனுமே இது வரைக்கும் வரலையா? உன் கட்சிக்கார எவனுமே இது வரைக்கும் வரலடா. எப்படி இது பண்ணுவ நீ? அப்போ நீ என்ன மக்கள் மேலே வச்சுருக்க? முட்டாப்பைய கூட்டம் வந்து உன் பின்னால் தெரியுது. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து மரண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜனநாயகன்னு சொல்லிட்டு பிணநாயகனாக மாறி நிற்கிற. நீ போகிற இடத்துல எல்லாம் சாகிறதுக்கு அவன் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். ஏன்னா அவன் வீட்டில் இருந்தாலும் வேஸ்ட் தான். அவன் செத்து இந்த மாதிரி விஜய்னு அழையக்கூடிய பைத்தியங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வேஸ்ட் தான். ஆனால் சின்ன குழந்தைங்களை கொண்டு போய் கொள்றாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ அது செத்தாலாவது ஒரு 20 லட்சம் கிடைக்கும். இருந்து இவனால் பிரயோஜனம் இல்லை. இவன் வந்து போதைக்கு அடிமை. விஜயனுடைய ரசிகன் யார்? போதைக்கு அடிமை. விஜயனுடைய ரசிகன் எப்படி உருவாக்கி வச்சுருக்கான்? போதைக்கு அடிமையாக, ரவுடிசமாக, வன்முறை கலாச்சாரமாக, இது இப்படி தானே உருவாக்கி வச்சுருக்கோம் படத்தில் நடித்து. அப்போ அவன் இருந்து வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லைல்ல. இல்லை, இப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆன்லைனில் ஒன்று சொல்கிறாங்க, இது ஒரு சதி கோட்பாடு நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் இங்கே உயர்நீதிமன்ற கிளையிலையும் உயர்நீதிமன்றத்திலையும் நடந்தது விபத்து தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு சதி நடந்திருக்கோங்கிற பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. வெளியில் வந்து உச்சநீதிமன்ற வளாகத்தில் பேசக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாரு, இதற்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, எது உண்மை எது பொய்ன்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி? 60 கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணது டிஎம்கேயா? செந்தில் பாலாஜியா? 18 கேமரா 8K கேமரா வச்சு பஸ்ஸுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணது, ஜனநாயகன் ஷூட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணது டிஎம்கேயா? விஜய் தானே? உன்னோட எல்லாம் இருக்குல்ல, சதியை கண்டுபிடிச்சிட்டே நீ. அந்த சதியை வந்து உடனே வீடியோ போட்டு விளக்கியிருக்கலாம்ல மக்களுக்கு. அந்த சதியை விளக்கியிருக்கலாம்ல நீ. விளக்கியிருக்கலாம்ல. நீ சொன்ன குற்றச்சாட்டு பொய்ன்னு போச்சா? கத்தியை வச்சு கீசினா, செருப்பு கொண்டு எரிஞ்சான், ஸ்ப்ரே அடித்தான், எல்லாம் எவன் செருப்பு கொண்டு கத்தியை கீசி செத்துருக்கான்? ஒருத்தன் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் கிடையாது. இப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆகி போச்சா? அதை உண்மையை நிரூபிச்சிரு. ஓன்ட்டு தானே எல்லா பஸ்ஸில் இருந்த அத்தனை ஹார்ட் டிஸ்கையும் தூக்கிட்டு ஓடினவன் தானே அந்த கலவணி. இப்போ ஆதவர்ஜுனா ஓடினவன் தானே. இப்போ அவனை பிடிச்சில விசாரிச்சிருக்கணும். அவன்கிட்ட தானே எல்லா டேட்டாவும் இருக்குது. சதின்னு சொன்னால் அந்த டேட்டா வச்சு கேமராவில் தெரிஞ்சிடும்ல. 18 கேமரா வச்சு எடுத்திருக்கீங்களா ஷூட்டிங்கு? ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்திருக்கீங்கல்ல, 18 கேமராவில் யார் சதி பண்ணா அப்படின்றத எடுத்துருங்க. இல்லை நீங்கள் உள்ளே உட்காந்து சதி பண்ணீங்களா? உள்ளே உட்காந்து சதி 6 பேர் சேர்ந்து சதி பண்ணீங்களா? என்னடா பண்ணீங்க? சதினா நிறுவி உயர்நீதிமன்றத்தில் இது விபத்துன்னு சொல்கிறீங்க, உச்சநீதிமன்றத்தில் சதின்னு சொல்கிறீங்க. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்கடா. ஏன்னா எலும்பில்லாத நாக்கு எங்கே வேணாலும் பேசுமா? அது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை. எதை பேசணும், எப்படி பேசணும்னு கூட தெரியாது. மக்கள் பார்க்குறவங்களாம் இழிச்சவன் நினச்சிட்டு பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன திரு புசி ஆனந்த் அவர்கள் வந்து அண்மையில் தலைமை கழகத்துக்கு வந்தார். அவருடைய காலில் விழுந்த சம்பவங்கள்லாம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தாவேகாவை சார்ந்தவர்களே இந்த ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க, புசி ஆனந்தை வந்து கட்சியிலிருந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு. அப்புறம் அவர்களே சில கோரிக்கைகளாகவும் கடிதங்களாகவும் ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, ட்விட்டரில் எக்ஸ்லெல்லாம் போடுறாங்க. எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து வாய் திறக்கவில்லை. முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நம்ம மேல அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதனால உடனடியா கட்சி தலைமை வந்து இதுக்கு பேசணும்னு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் ஒரு விஷயத்த நேற்று பதிவு பண்ணாங்க. பேசுனா அடி வாங்குறது யாரு? இவங்க வீட்டில் பேசி இழுத்து விட்டு போயிடுவாங்க. அடி வாங்குறது யாரு? இல்ல ஆனந்த் அவர்களே வெளில கட்சியை விட்டு நீக்கணுங்கிறாங்களே, அந்த கோரிக்கை ஏன் வருதுன்னு கேட்குறேன். அது வந்து இப்போ ஜெகதீஸ்வரன் அங்கே ஏற்கனவே செய்தி தொடர்பாளர் இருந்தால் ஜெகதீஸ்வரோட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் பாருங்க. புஷி ஆனந்துக்கு ஒரு குரூப்பு, ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு குரூப்பு, ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு குரூப்பு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள வந்து புஷி ஆனந்தை காலி பண்ணணும்னு ஜான் ஆரோக்கியசாமியும், ஜான் ஆரோக்கியசாமி காலி பண்ணணும்னு ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டியா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு கோஷ்டியா செயல்பட்டு இருக்காங்க. அந்த கோஷ்டியில என்னோட ஒட்டுமொத்தமா என்னன்னா விஜயை தான் அடகு வைப்பாங்க. ஏன்னா ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்ல. இது விஜய் அவர்களுக்கு தெரியாதா இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு? ஏங்க, அரசியல் விழிப்புணர்வு பெற்றவனுக்கு தானங்க அதெல்லாம் தெரியும். இவன் வெறும் கதை வசனம் எழுதி கொடுத்து நடிக்கிற நடிகன் தானாங்க. இவனுக்கு என்னங்க அரசியல் தெரியும்? இவன் ஈஸியா அவனை மயக்கிட்டு போயிடலாங்க. இவன் ஆல்ரெடி சிஎம் ஆகிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான்.
ஆல்ரெடி சிஎம் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு என்னென்னா எல்லாரும் எவனோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான், இவன் பையிலேருந்து ஒரு பைசா போட்டது கிடையாது. ஆதவ அர்ஜுனா பணத்தை கொடுக்குறான். அப்போ பணம் கொடுக்குறவன் காலில் எல்லாம் விழுந்து பணம் கொடுக்குறவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நடத்துகிறான். கட்சியை நடத்துறது புஷி ஆனந்த், கட்சியை புஷி ஆனந்த் நடத்துகிறான். பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி இலவச மரணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறவன் ஆதவ அர்ஜுனா. இவங்க எல்லாத்தையும் பின்னால் இயக்குறவன் ஜானகிசாமி. ஓகே, இவனுக்கு என்ன ரோல் இருக்குது? விஜய்க்கு என்ன ரோல் இருக்குது? நீ வந்து அரசியல் விழிப்புணர்வு உனக்கு இருக்கா? அரசியல் கொள்கை தலைவர்களை பற்றி உனக்கு தெரியுமா? இல்லை கொள்கைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ என்ன பேசுன, என்ன இப்போ பேசுறேன்னு தெரியுமா? இல்லை 5 பேரை கொள்கை தலைவர்களாக முன் வச்சு கொள்கை தலைவர்கள்னு எவனாவது சொல்லி கொடுத்துருப்பான், வந்து இவன் போய் சொல்லியிருப்பான் இல்லையா? இவனுக்கு என்ன தெரியுங்க? காமராஜரை பற்றி என்ன தெரியும்? பெரியாரை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? வேலுநாச்சியாரை பற்றி என்ன தெரியும்? அஞ்சலி அம்மாளை பற்றி இவன் படித்து வந்தானா? உனக்கு தெரியுமா? சொல்லுங்கள். இந்தியாவிலேயே ஒரு பெண் தலைவரை வந்து கொள்கை தலைவராக கொண்டிருக்கிற ஒரே கட்சின்னு ஒரு அதான் எவனோ ஒருத்தவங்க எழுதி கொடுப்பான இட்லி, இவனை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுங்க. இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. ஏங்க நீங்கள் வந்து எஸ்ஐடி ப்ராப் வேணும், எதுக்கு சிபிஐ எதுக்கெடுத்தாலும் சிபிஐ காலில் போய் ஒழிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அஜித்குமார் கேஸுக்கு நீ தானே பேசுன, விஜய் தானே பேசுனது. அஜித்குமார் கேஸுக்கு எதுக்கு எஸ்ஐடி ப்ரூஃப் போடாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதியை வச்சு விசாரணை பண்ணாமல் சிபிஐ காலில் போய் விடுங்க? சிபிஐ தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவேன்னு தெரியும்ல. அப்போ நீங்களும் சிபிஐ ஆர்எஸ்எஸும் கூட்டா மறைமுக கூட்டு வச்சிருக்கான் திமுகன்னு சொல்லி நீ சொன்னவன் நீ தானே. இப்போ யாரோட கூட்டு வச்சிருக்க நீ? இப்போ எதுக்கு சிபிஐட்ட போன? இப்போ எதுக்கு அமித்ஷா காலில் விழுந்த? இப்போ எதுக்கு குருமூர்த்தி காலில் போய் விழுந்த? எப்படி விழுந்த நீ? யார் இது? இப்போ இது வந்து பிஜேபியோட கூட்டு வச்சிருக்கேன்னு தெரியாதா மக்களுக்கு? பிஜேபி காலில் விழுந்துட்டேன்னு தெரியாதா? ஏங்க ஒரு தலைவன்னா தலைவனுக்குரிய பண்புகள் கூட இருக்கணுங்க. தலைவன்னா வந்து சொல்கிறத செய்கிறதுக்குரிய டீம் இருக்கணும், ஆலோசனை கேட்குறதுக்கு நல்ல கற்றறிந்த நல்லவர்கள் இருக்கணும். உங்ககிட்ட அந்த ஐயநாதனையும் ஜெகதீஸ்வரனையும் விரட்டிட்ட, நீ வச்சிருக்கிறதெல்லாம் தற்கொலை கூட்டமாக உள்ள வச்சிருக்க பக்கத்தில், எப்படி அவங்க வந்து உனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவான்? உன்னை கொண்டாந்து கொலைக்கேசில் மாட்டி விட்டு போயிட்டானா இல்லையா? இது கூட தெரியாமல் இன்னும் இருந்தீங்கன்னா இன்னும் நீ எதுலாம் மாட்ட போகிறேன்னு யாருக்கு தெரியும்? கொலைக்கேசில் மாட்டிட்ட ஃபஸ்ட்டு, 2வது சிபிஐட்ட மாட்டிட்ட, அமித்ஷா குடுமி அமித்ஷாட்ட கொண்டு விட்டான், அடவு வச்சுட்டாங்க. நீ என்ன நீ 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 என்ன நீ என்ன சொல்லி மக்களை போய் ஏமாற்ற முடியும்? நீ சொல்லு பார்ப்போம். கற்றறிந்த மக்கள், புரிந்து கொண்ட மக்கள், தெளிவான மக்கள் உனக்கு ஓட்டு போடுவானே எவனாவது? நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ரசிகர் கூட்டம் தான் அவன் பின்னால தெரியும். இல்லை அவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. இறந்தவர்கள் வீட்டில் கூட விஜய் அவர்கள் மேலே பெரிய எதிர்ப்பு இல்லை, அதனால வந்து அவருக்கான ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆதரவு இருக்குன்ட்டு. அப்போனா இன்னொரு 100 பேரை சாகடிச்சு 20 லட்சம் கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தமா? அப்போ 20 லட்சம் இவன் கொடுப்பேன்னு சொல்லி அவங்களெல்லாம் இவன் ஆதரவாளராக மாற்றிட்டு இருக்கானா? இவனை வந்து ஆராத்தி எடுத்து இன்னொருக்க வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு இலவை உருவாக்கிட்டு போங்கன்னு சொல்லி ஆராத்தி எடுத்து வர. அப்படி தன் வீட்டில் தனக்கு உற்ற உறவா இருந்தவர்களை இழந்தவங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படிதானே இருக்கான். அப்புறம் என்ன, செத்தது காரணம் விஜய் கிடையாது, இவன் தான் போய் திமிர் பிடிச்சி செத்தான்னு தானே சொல்கிறான். அப்புறம் என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? 16 நாள் வந்து நாங்க அந்த சாங்கியம் முடிகிற வரைக்கும் நாங்க வந்து துக்கம் அனுஷ்டிக்கிறோம். துக்கம் அனுஷ்டத்துக்கு அதுக்கு பிற்பாடு நாங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்வோம்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாங்க. 17ஆம் தேதி போவாருங்கிற செய்திகள் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த நிலைமையில அறிவிப்பு வந்திருக்கு, இப்போதைக்கு அந்த பயணத்திட்டம் இல்லை அப்படின்னு. பயணத்திட்டம் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? 14 நாள் துக்கம் அனுபவிச்சவனா ஆதவ அர்ஜுனா? கூடப்பந்த விளையாட்டுக்கு போனவன் தானே அவன், டேராடூனுக்கு. இங்கேருந்து டெல்லியில் போய் ஜாலியாக இருந்தவன் தானே அவன். தனி விமானத்தில் போனவன் தானே அவன். என்ன துக்கம் அனுஷ்டித்தான்? அப்படி கண்ணெல்லாம் அழுது வீங்கி போயிருக்கான் அவன். சொல்லுங்கள். அதுக்கு புஷியானதாவது உயிருக்கு பயந்து கடலில் இருந்தார், கப்பலில் இருந்தார், ஏற்காட்டில் இருந்தாருன்னாங்க. அந்த அளவு தாடி வளர்த்துட்டு வந்திருக்கான். இவன் எங்கே போய் இருந்தான்? நீட்டாக ஷேவ் பண்ணி ஜாலியாக போய் சுற்றி அமித்ஷா காலில் போய் அடவு வச்சு விஜயை வந்து விற்றுட்டு வந்துட்டான். முடிஞ்சு போச்சா? என்னங்க அது? இவங்க எல்லாம் வந்து துக்கம் அனுபவிக்கிறான். வாயில் வந்தது எதை வேணாலும் இவன் பேசுவான். இவன் பேசுகிறதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுவான். புஷியானதுக்கு தாடி வந்துருச்சு, மீசை வந்துருச்சு, மீசை மேலே டை அடிச்சுட்டு வந்திருக்கான்லாம் போடுவாங்க இந்த டிவியில். வெக்கமாக இல்லை அதெல்லாம் இவங்களுக்கு? டிவி ஊடகத்தில் இன்றைக்கி வந்திருக்கான், அன்றைக்கி வந்து போயிருக்கான், இன்றைக்கி காலைல விழுந்தேன். சரி, அசிங்கமாக இல்லை? எப்படி அது?
இவங்கெல்லாம் துக்கம் வைக்கிறானா? ஏண்டா நீ போகக்கூடிய ஒரு விமானத்துக்கு ஒரு வட்டம் போயிட்டு வந்தால் 28 லட்சம், திரும்பி வந்தால் 28 லட்சம், எல்லா செலவும் போக 60-70 லட்சம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாப்புல ஜெகதீஸ்வரன். 70 லட்சம். ஆனால் நீ கொடுக்குற ஒரு உயிருக்கு கொடுக்குற பணம் எவ்வளோடா? 20 லட்சம். உச்சபட்ச நடிகரில் நீ 1000 கோடி நடித்த நடிகரில் நீ உச்சபட்சமாக இருக்கக்கூடியவன்ல நீ. பணத்தின் மேலே அவருக்கு பெரிய ஆசை இல்லை. ஆகாத பணம் இல்லை தம்பி. உன்னால் வந்து உனக்காக உயிரை விட்டவன் எனக்கு ஒரு 1 கோடி கொடுத்தானே நீ தான் உனக்கு பணத்து மேலே ஆசை இல்லைல்ல? அந்த பணத்தை உருவி அப்படியே இங்கே 1 கோடி கொடுக்க வேண்டியதானே ஒரு ஆளுக்கு? செத்தவனுக்கு 1 கோடி கொடுக்கணும். 41 கோடி தானே மொத்தம். காயமடைஞ்சவன் 200 பேர், ஆளுக்கு 50 லட்சம் கொடுக்க வேண்டியதானே? முடிஞ்சு போச்சா? நீ ஒரு படத்தில் எடுத்துருவில்லதா, இன்னொரு படம் கூட நடிச்சுட்டு போ, அதை சம்பாதிச்சுட்டு போ. வெக்கமா இல்லை? இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க, அவனுக்கும் பின்னால் 4 பேர் போகிறான். அதாவது தானாக வம்பா சாகரவனை போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செத்து போடான்னு சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் இனிமேல் வந்து இந்த எஸ்ஓபி வகுக்கும்போது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் கூட்டம் வகுக்கும்போதும் இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ளே விடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே விடக்கூடாது. ஊருக்கு வெளியே ஏதாவது இடத்தை பிடிச்சி கூட்டத்தை போட்டுக்கோ, மைதானத்தில் போட்டுக்கோ. அதனால் வரக்கூடிய இழப்பு, பொருளாதார இழப்பு, பொது சொத்துக்களுக்கு சேதம், உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த 10 கோடியிலிருந்து ஆளுக்கு 1 கோடி கொடுங்க. அரசு நிதியிலிருந்து வழங்கக்கூடாது. விஜய்க்கு வந்து 100 கோடி கொடுக்க சொல்லுங்க டெபாசிட். ஏன்னா உச்சபட்ச நடிகர் அவர். ஏன்னா எப்படி 40 பேர் சாவான், 40 கோடி கொடுக்கணும். மிச்சம் பொது சொத்துக்கள் சேதமாக அது ஒரு 10 கோடி 50 கோடி ஆகும். மிச்சம் 50 கோடியை அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. ஒரு மீட்டிங் போட்டால் 100 கோடி அவன் டெபாசிட் பண்ண சொல்லுங்க. ஊருக்குள்ளே விடாதீங்க, விடக்கூடாது. வெளியே போய் போட முடியும். இதனால் வரக்கூடிய இழப்பீடு நீ பண்ணணும். இதை வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டாந்தால் தான் இந்த மாதிரி தற்கொலைகளை வச்சுட்டு மக்களது உயிரை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். நிகழ்ச்சிக்கு உங்களோட நேரத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.